ஹாய் டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகேடா, இன்றைக்கி மாஃபியா ஸ்பைசி நைட் அதோட எபிசோடு 6 பார்த்துடலாம். இதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் லாங்காக பார்த்துடலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் நம்ஜூன் அண்ட் ஜிஹூப் 3 பேருமே ஜேகேவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இறங்கிட்டீங்கடா. இப்போது நம்ஜூன் தான் உங்ககிட்ட ஒயன் பாரு, அவனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு டாட்டா பை பை காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு நீ இந்தியா போய் தான் ஆகணும். சார், நான் எதுக்கு இந்தியா போகணும்? பாரு ஒயன், நீ இப்போ இந்தியா போ. இந்தியா போயிட்டு அவனோட வீட்டில், அதாவது உன்னைய மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனால அந்த வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. புரியுதா? அங்கே நான் போகலாமா? போகலாம் வாயன். பாரு, இது சீக்ரெட்டான ஆப்ரேஷன். ஸோ வந்துட்டு நீ சீக்ரெட்டாக தான் போகணும். வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா நானே சீக்ரெட்டாக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதனால இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. நீ சீக்ரெட்டாக தான் போயிட்டு அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அங்கே வந்துட்டு யாருமே அலௌடு கிடையாது. வார்னிங் கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா? அதனால் அங்கே யாருமே உள்ளே போகக்கூடாது. நீ உன்னை நான் அனுப்பிவிட்றேன்னா சீக்ரெட்டாக தான் அனுப்பிவிட்றேன். ஸோ வந்துட்டு அந்த வீட்டுக்கு நீ சீக்ரெட்டாக தான் போகணும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நீ கிளம்பும். உனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். சார், நான் இந்தியா போய் தான் ஆகணுமா? நானும் இங்கே இருக்கேன். எல்லோரும் சேர்ந்து தேடுவோம். எல்லோரும் சேர்ந்து தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான் வாயன். அவன் நம்மளுக்கு டாட்டா பை பை காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, புரிஞ்சு வச்சுருக்க. நீயே இப்படிலாம் பேசலாமா? பாரு வாயன், நீ கிளம்பி இப்போ இந்தியா போ. இந்தியாவுக்கு போயிட்டு அவன் வீட்டில் போய் சர்ச் பண்ணு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எங்கே கொள்ளையடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு க்ளூவாவது அவன் விட்டுட்டு போயிருப்பான். அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தொட்டி அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் கூட வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக திங்க் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வழியை பாரு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காண்டா. இப்போ உங்களுக்கும் வேறு வழி தரல. இப்போ நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா வந்துட்டீங்க. இப்போ இந்தியாவுக்கு ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிருப்பான்ல. இப்போ அந்த வீட்டில் தான் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. நைட் டைம் யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போது ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு கபோர்டு, உங்கள் கபோர்டு, உங்கள் அத்தையோட கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறீங்க. ஆனால் ஜேகே எந்த ஒரு க்ளூவையும் விட்டு வைக்கலாமே. தெரியும்ல, அவனுக்கு தான் அவன் தான் மாஃபியா ஆஃப் த கிங்கு. அவனுக்கு தெரியாததா? அதனால் எந்த ஒரு க்ளூவுமே அவன் விட்டே வைக்கலை. இப்போ நீங்களுமே ரொம்ப சேடாக இப்போ நம்ஜூனுக்கு கால் பண்ணி இங்கே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ஜூனுக்கு ரொம்பவே அப்செட்டு. ஏன்னா அவன் எந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தான். எப்படியாவது ஜேகேவை பற்றின க்ளூ கிடச்சிரும், அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ஜூன் இருந்தான். இப்போது எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காதனால நம்ஜூனுக்கு சாரி அப்செட்டு. இப்போ அப்படியே அவன் உங்ககிட்ட ஒயன், நீ ரொம்பவே டயர்டாக இருப்ப, நீ இந்தியாவிலே இரு, இங்கிட்ட இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் சொல்கிறான். நீங்கள் சார், நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? அவனுக்கு பிடிச்சாதான் சார் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சார், நான் வரேன் சார். நான் தாய்லாந்து வரேன். இங்கே பாரு வாயன், நீ இப்போலாம் இங்கே வந்தால் சரியாக இருக்காது. புரியுதா? நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்க. நீ ஓவராகவே ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருப்ப. ஸோ வந்துட்டு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் சொல்கிறான். இப்போ உங்களுக்குமே வேறு வழி தெரில. இப்போ நீங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்கடா. சொல்லிவிட்டு இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் வரீங்க. இப்போ ஒரு போலீஸ் ஜீப் அந்த அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிது. நீங்கள்னா ஐயோ, போலீஸ் ஜீப் இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ஜூன் சார் தான் அனுப்பி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜூனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஏதாவது நீங்கள் அனுப்பி வச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ அவனுமே ஒயன், நான் யாரையுமே அனுப்பி வைக்கல. ஐ திங்க் யாராவது சர்ச் பண்ண வந்திருப்பாங்க. நீ அவங்க கண்ணில் சிக்கிறாது. இது சீக்ரெட் ஆப்ரேஷன். ஸோ எங்கேயாவது போயிட்டு உடனே ஒளிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ஜூன் சொல்கிறான். இப்போ நீங்களும் இது என்னடா நம்மளுக்கு புது சோதனைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு நிற்கிறீங்கடா. இப்போது காரு அந்த ஜீப் சும்மா ஒன்றும் நிற்கலை, பஞ்சராகி தான் அந்த இடத்துல நின்றுருக்கு. இப்போ அந்த டிரைவருமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சார், டயர் பஞ்சர் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்ல இப்போ ஒரு பர்சன், டே
உங்ககிட்ட முதல்லே சொன்னேன், வண்டியை பாரு, நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கும் போது வண்டி பஞ்சர்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால் எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? என்ன விஷயத்துக்காண்டி போயிட்டுருக்கோம், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாக அந்த கத்திட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அவன் கத்துலேயே நீங்கள் பயந்துட்டீங்க. ஐயோ இவன் என்னடா இந்த கத்திட்டு இருக்கான், நம்மளெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் போச்சு பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே அந்த மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு நிற்கிறீங்கடா. அந்த இடமே டார்க்காக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நைட்டு தான் வந்திருப்பீங்க, ஒரு லைட்டு கூட போடாமல் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல நிற்கவே பயமாக இருக்குடா. இப்போது அந்த ஜீப்பை விட்டு ஒரு பர்சன் ரொம்பவே ஆட்டிடியூடாக இறங்குறான். இறங்கி ஜீப்போட டயரை ஒரு தான் எத்திட்டு ஓரத்துலேருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜீப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இருக்க இன்னும் பயம் என்கரேஜ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அவன் ஜீப்புக்குள்ளே இருக்கும்போது அவன் ஃபேஸை பார்க்கல. இப்போ அவன் வெளியில் இறங்கி வந்து நிற்கிறான். அவன் ஃபேஸு செம கோல்டாக இருக்குது. அவனை பார்த்தாலே உங்களுக்குலாம் செம பயமாக இருக்குது. இவன் கையில் நம்ம சிக்கணும்னா கண்டிப்பாக உண்மையை போட்டு வாங்கிடுவானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே பயந்துகிட்டே நிற்கிறீங்க. எப்படியோ அந்த பர்சன் திரும்பி அப்படியே அந்த வீட்டை பார்க்குறான். இப்போ அந்த டிரைவர்கிட்ட கேட்குறான், இந்த வீடு எந்த வீடு, யார் வீடு சார்? இந்த வீடை தெரியாதா? ஏய், இந்த வீடு தெரியாது, அதனால தானே உங்ககிட்ட கேட்குறேன். சார், இது மாஃபி ஆஃப் த கிங் ஜேகே இருக்கான்ல, அவன் வீடு தான். அவன் தான் செத்து போயிட்டான்ல? ஆமாம் சார், செத்து போயிட்டான். ஓ, அவன் வீடு தான் அதா? சரி, நான் போய்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க வரான். உங்களுக்கு நான் பூச்சி இவன் வந்தானா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ அவனுக்கு நேராக கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறான்டா. இப்போது கேட்டில் ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்கு. இப்போ அப்படியே அந்த பர்சனுமே டிரைவரை பார்த்து திரும்பி, யோ டிரைவரு, இந்த பூட்டோட சாவி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ டிரைவருமே நம்ஜன் சார்கிட்ட தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டிரைவர் சொல்லலை, இப்போ அந்த பர்சன் நம்ஜுன்ட்ட இருக்கா? ஆமாம், எங்கே அவர் ஆளையை காணோம், நானும் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கேன், இங்கே வந்ததுலேருந்து என் கண்ணிலே அவர் சிக்கலை, எங்கே போனார் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அந்த டிரைவருமே அவர் டூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த பர்சன் அப்படியே, என்னது டூருக்கு போயிருக்காரா? அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்படிலாம் டூருக்கு போகலாமா? என்ன இவர் கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேறு வழியே இல்லாமல் திருப்பி ரிட்டன் ஜீப்புக்கு தான் போகிறான். போயிட்டு ஜீப்பு ஏற போகிறான்டா. உங்களுக்கு இப்போ தான் அப்பாடான்ருக்கு அப்படியே நீங்கள் பேர் மூச்சு வாங்குறீங்க. இப்போ போன பர்சன் அப்படியே திருப்பி ரிப்பீட்டு அந்த ஜீப்பை விட்டு இறங்கி இப்போ அவன் பேண்ட் பாக்கெட்டில் ஹேண்டை விட்டு, என்கிட்ட சாவி இருக்கு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அந்த கேட்டுக்கு வரான்டா. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஐயோ என்னடா போனவன் திருப்பி ரிட்டன் வரான்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். உங்களுக்கு அவன் கிட்டக்க நடந்து வர 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 பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கடா. ரொம்ப மரத்தோட மரமாக ஒட்டி போய் நிற்கிறீங்க. இப்போ அவன் உங்களை பார்க்கல, அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டான். இப்போது பின்னாடியே போன கான்ஸ்டபிள் அவன் கூடயே சேர்ந்து போயிட்டாங்க உள்ள. இப்போது இப்படி தாண்டி நீ தப்பிக்க முடியும், வேணு எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மெதுவா அந்த மரத்தை விட்டு மூவ் ஆகி அப்படியே நடக்கிறீங்க. பையா ஒரு பூனைக்குட்டி மாயி. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது, ஏ பொண்ணே அப்படின்னு. நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. ஆகிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. எங்கே போகிற? எங்கே போகிற? சார் வெளியே போகிறேன் சார். வெளியே போகிற? ஓகே, எதுக்கு உள்ளே வந்த? அது 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 வந்து எதுக்கு உள்ளே வந்தேன்னு கேட்டேன் சார். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோமா, அப்போ பால் வந்து இந்த இடத்துக்குள்ளே விழுந்துருச்சு, அதை தேடிட்டு தான் சார் நான் வந்தேன். என்னது, இந்த நைட்டு நீ கிரிக்கெட் விளாண்ட, பால் வந்து இங்கே விழுந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு நீ வந்த, சரி எங்கே பால் எங்கே? அது இங்கே தான் சார் எங்கேயாவது கிடக்கும், எனக்கு இருட்டில் தெரியல சார், எனக்கு பால் வேணாம் சார், நான் வரேன். ஓய் இல்லை, ஒழுங்கு மரியாதையா நில்லு. எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்த, சொல்லு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிகிட்ருக்கான். நீங்கள் சார் பால் எடுக்க தான் சார் வந்தேன், என்னை பார்த்து இப்படி மிரட்டுறீங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது சார்.
யார் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்குது, இதை நான் நம்பணும். இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னு வெய்யி, உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கான். உங்களுக்குலாம் பயமே வந்துச்சு, அழுதுட்டீங்க. சார் சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது சார். சார் பால் எடுக்க தான் சார் வந்தேன், அந்த பாலை காணோம் சார். உங்களை பார்த்தோன்னே போலீஸில் நீங்கள் அதான் பயந்துட்டேன் சார், அதான் சார் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லி சமாளிக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் கேட்க மாட்டான். ஏய் இப்போ நீ உண்மையை சொல்லேன்னு வெய்யி, கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு கையில் விளங்க மாட்டுங்க, ஜீப்பில் ஏற்றுங்க அப்படின்ட்டு இருக்கான். இப்போ கான்ஸ்டபிளும் வந்து ஹேண்டில் விளங்க மாட்ட வராங்க. இப்போ நீங்கள் அழுதுட்டு சார் 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 வேணாம் சார் வேணாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த பர்சனுமே சொல்லு, உண்மையை சொல்லு சார். இந்த வீட்டில் இருந்தாலும் மாஃபியா ஜேகே அவனோட ஒய்ஃப் தான் சார் நான். என்னது, அந்த மாஃபியா ஜேகேவோட ஒய்ஃபு நீ? இதை நான் நம்பணும். ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சு, திருப்பி நீ எனக்கு காது குத்துறியா? சார் எதுக்கு சார் நான் உங்களுக்கு காது குத்தணும்? அவன் உயிரோடு தான் சார் இருக்கான், அவன் செத்தெல்லாம் போகலை சார். இது சீக்ரெட் ஆப்ரேஷன் சார். நம்ஜூன் சார் தான் என்கிட்ட சொல்லி அவனை பற்றின க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வான்னு என்கிட்ட சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க சார். உன் பேர் என்ன? சார் ஒயன் சார். ஒயன், நீ உனைய நம்ஜூன் சார் அனுப்பிவிட்டாரு, சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஒரு சின்ன பொண்ணை வச்சு அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவார்? சார் நான் சின்ன பொண்ணு இல்லை சார், எனக்கு 19 வயசு ஆகுது சார். 19 வயசானாலும் உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கன்னு உன்னை எப்படி நான் நம்புறது? கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை இழுத்துட்டு போங்க. சார் 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 உண்மையை தான் சார் சொல்கிறேன், உண்மையை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. இப்போ அந்த பர்சன் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உங்களை பார்த்து ஒயன் ஒயன் ஒயன், நான் பயந்துட்டியா பயந்துட்டியா? ஒன்றும் இல்லை ஒயன், உன்னை மிரட்டுனா நீ என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன். நீ ரொம்ப ஆட்டிடியூட் பொண்ணுன்னு நினச்சேன், அழுக மாட்டேன்னு நினச்சேன், இப்படி அழுதுகிட்டு இருக்க, செம்ம மொக்கையாக இருக்க நீ அப்படின்றான். இப்போ நீங்கள் சார் எதுக்கு சார் இப்படிலாம் பயப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளோ பயம் வந்துருச்சு தெரியுமா? நீங்களாம் சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுற உனையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நம்ஜுனும் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காரு. யாராவது வந்து இப்படி மிரட்டி கேட்டால் உடனே உண்மையாக சொல்லிடுவியா நீ? சார் எனக்கு புரியலை. இப்படி யாராவது இந்நேரம் நான் வந்து என்கிட்ட இப்படி உண்மையாக சொல்லிட்டேன், இதுவே வேறு யாராவது வந்து கேட்டிருந்தா மிரட்டியிருந்தா உண்மையாக சொல்லியிருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, நீங்கள் போலீஸு, நீங்கள் மிரட்டுறீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி தானே ஆகணும். போலீஸ் மிரட்டினா உண்மையாக சொல்லிடுவியா? நம்ஜுன் என்ன சொல்லி உங்ககிட்ட அனுப்பிவிட்டாரு? யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்றாரு. நான் ஒரு மிரட்டினதுக்கே என்கிட்ட ஒப்பிச்சிட்டேன், இனி வேறு யாராவது வந்து மிரட்டியிருந்தா அவங்கள்ட்டையும் ஒப்பிச்சிருப்பேல அப்படின்னு மாதிரி அந்த பர்சன் கேட்க, நீங்களும் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க, நீங்கள் யார் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவனுமே என் பேர் ஜிமின் அப்படின்றான். ஆமாடா அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜிமின் தான். நான் ஐஜி நம்ஜுனுடைய ஃப்ரெண்டு. நம்ஜூன் தான் என்னை இந்த கேஸ்குள்ளே இறக்கி விட்ருக்கான். சரியா? நான் வந்து சும்மா நீ இங்கே இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் இந்த இடத்துக்குமே நானுமே வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து பயப்பட தேவை கிடையாது, ஜேகேவை நம்ம சேர்ந்து பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களுமே சார் அது முதலே வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே சார், என்னை எதுக்கு சார் இவ்வளோ பயப்படுத்துனீங்க? இல்லை, நம்ஜூன் வந்து என்கிட்ட சொன்னான், ஒரு பொண்ணை வந்துட்டு அனுப்பி விட்ருக்கேன், அது ஜேகேவோட ஒய்ஃப் தான், அந்த பொண்ணு செம்ம ஆட்டிடியூடு, யார் என்ன கேட்டாலும் அந்த பொண்ணு உண்மையே சொல்லாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான். பொண்ணாவது உண்மையை சொல்லாமல் இருக்கிறதாவது, யாராவது கொஞ்சம் மிரட்டினாலே உண்மையை சொல்லிடுவாடான்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டா, யார் கேட்டாலும் சொல்ல மாட்டா, அவள் சீக்ரெட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் வந்து லைட்டாக தான் போட்டு வாங்கினேன், அதுக்கே எல்லா உண்மையும் உளறிட்டேன். அவனையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட அவனை பிடிக்க? சஸ் நீங்கள் போலீஸாக தான் நான் பயந்துட்டேன், மற்றபடியெல்லாம் எனக்கு வேறு யாருன்னா பயமே கிடையாது. ஆமாம் நம்பிட்டேன். சரி இப்போ என்ன உள்ள ஏதாவது க்ளூ கிடச்சா கிடைக்கலையா? சார் அந்த பொறிக்கு உள்ள எதையுமே விட்டு வைக்கல சார், நானும் இவ்வளோ நேரம் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? அவன் தான் கேடி ஆயிடுச்சே, கேடிக்கெல்லாம் கேடி கில்லாடி ஆயிடுச்சே, அப்போ எப்படி கிடைக்கும்? கூட இன்னொரு கேடியும் சேர்ந்து இருக்கான்ல, ஸோ 2 கேடியும் சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் மறைக்கணுமோ அப்படிலாம் மறைப்பாங்க. பட் நான் கேடிக்கெல்லாம் கேடி, அந்த 2 கேடிக்கு மேலே கேடி நான் கண்டுபிடிக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் எல்லாம் உங்களை தாய்லாந்து கூப்பிட்டுட்ருக்கான். நீங்களுமே சார் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. நம்ஜுன் சார் தான் என்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் இந்தியாவிலே இருந்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு அவனை கண்டுபிடிங்க சார். ஏய் அவன் பொண்டாட்டி நீ எங்கள் கூட இருந்தா எங்களுக்கு தான் சேஃபு. உனைய வச்சு அவனுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உனைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வான் நீ என்னை நம்பு. என்னை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளாக்மெயில் தான் பண்ணணும். சார் என்ன கடத்த போகிறீங்களா? ஆனால் எதுக்கு நாங்கள் கடத்தணும்? அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். பாரு என்னை நம்பிட்டு ஊருக்கு கிளம்பி வா, புரியுதா? தாய்லாந்து இப்போ கிளம்புவோம். உனக்கு ஃபுல் சேஃப்டி நான் கொடுக்குறேன். ஐயோ என்னையை பார்த்துக்க எனக்கே தெரியும். அது எனக்கும் தெரியும். இப்போ கிளம்பி வா, அவனை பிடிக்கணும். ஸோ அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ தான் நம்ஜுன் சார் நீ இந்தியாவிலே இரு ரெஸ்டாரண்டாங்க, நீங்கள் வந்து என்னை அங்கே கூப்பிட்டுட்ருக்கீங்க. பாரு வான், உனக்கு ஒரு விஷயம் சொன்னால் உனக்கு புரியாது, புரிஞ்சுக்கோ சரியா? போலீஸ் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அது ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும், புரியுதா? நீ சொல்ல ஜிமின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. புரியாமலே சரி வரேன்னு சொல்லிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜிமினை வந்துட்டு இப்போது தாய்லாண்டில் தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே நம்ஜன் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ண வரான். இப்போ அப்படியே ஜிமின் நம்ஜனை பார்த்துட்டு, நான் போலீஸ் ஆஃபீஸர், என்கிட்டயே காது குத்திட்டு இங்கிட்டு கிளம்பி வந்துட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல இவள் எல்லாத்தையும் உளறிட்டா அப்படின்ற மாதிரி நம்ஜுன்ட்டு சொல்ல. நம்ஜுன்னா உங்களை பார்த்து மதிச்சிட்ருக்கான். உனக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணி பேசினேன் பாருவான். நீ அங்கே போய் உளறி கொட்டியிருக்க. நீ எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நீ எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ஜன்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்க. நீங்கன்னா அதான் விடுங்க, இவர் எப்படி என் வாயிலேருந்து போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துருப்பார் போல யார்கிட்டயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பான்? என்கிட்ட தான் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல. தெரியும் நீங்கள் 2 பேரும் கூட்டுக்கலவாளின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்போ இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கை பிடிப்பீங்களா மாட்டிங்களா? பிடிப்போம். அதுக்கு தானே ஜிம்மினா வர வச்சுருக்கேன் நான். சரி ஜிமின் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணு, அந்த ஜேகேவை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜுன்னு சொல்ல. நீங்களுமே ஓகேன்றீங்க. இப்போது அப்படியே சடனாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுடா. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வான், யார்? ஏய் கட்டின புருஷனே யாருன்னு கேட்டுட்ருக்க? நீலாம் உருப்பிடுவியா? ஜேகே நீங்களா? ஏய் நான் தாண்டி. நான் ஜேகே. நடி ஜேகே. என்ன சிக்கன் கூப்பிட்டாலும் வேறீங்க, மாமான்னு கூப்பிட்டாலும் வேறீங்க. உங்களை நான் எப்படி தான் கூப்பிட்றது? நீ ஒரு மாதிரி சொல்லி கூப்பிட வேணாம். என்னை பிடிக்கிறதுக்கு புதுசாக ஆள்லாம் செட் பண்ணியிருக்க போலுக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய் மாஃபியா ஆஃப் த கிங்குடி, ஜேகே. எனக்கு தெரியாமல் ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கல. என்னைய பிடிக்க நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. எனக்கு நீ நல்லா பொண்டாட்டியாடி. நீ எல்லாம் பாருங்க, இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. ஒழுங்காக வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. இந்த சிலையை கடத்தி எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே கடத்த போகிறீங்க சொல்லுங்க மாமா, சொல்லுங்கள். ஏய் அதான் கூட ஒருத்தவன் நிற்கிறான்ல, அவனை சொல்லி கண்டுபிடிக்க சொல்லு. அவன் போலீஸ் மயிறு தானே, அவன்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லு. அவன் என்னை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு நானுமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஜேகே ரொம்ப மோசம் பேச. நீங்கள் இங்கே பாருங்கள், அவங்க உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்களாம் வந்து சரண்டர் ஆயிருங்க, எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, நம்ம நார்மல் லைஃப் வாழலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்கிறீங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். ஏய் பெரிய புட்டிங்க மாதிரி பேசாத சரியா? ஒரு விட்டேன்னு வை கன்னத்தில் மயிறு. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தேன்னு போயிட்டுருக்க. என்னடி மயிறு என்ன? நம்ஜுன்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சு அவனை வச்சு என்னைய பிடிக்கலான்னு பார்த்த. இப்போ இன்னொருத்தவன் வந்திருக்கான், அவனை வச்சு என்னைய பிடிக்க போகிறேன்னு பார்த்துட்ருக்கா. அவன் கையிலையும் இல்லை, இவன் கையிலையும் இல்லை, எவன் கையிலையும் நான் சிக்க மாட்டேன். இவங்க 2 பேர் கையில் சிக்காமல் இன்னொருத்தவன் வந்தால் அவன் கூட சேர்ந்துட்டு என்னை பிடிக்கலான்னு நீ வந்துட்டு பிளான் பண்ணுவியா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதே டபுள் மீனிங்கில் இருக்குமாம்மா. ஏய் டபுள் மீனிங்லாம் இல்லை, சிங்கிள் மீனிங்கில் தான் பேசுகிறேன். பசங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரியிற மாதிரி இந்தியா போனேலாம் உங்கள் வீட்டில் போய்ட்டு இருக்க வேண்டியதானே, திருப்பி என்ன மைத்துக்கு தாய்லாந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போது இங்கே இருந்த அப்டேட் யார் மூலியமோ அங்கிட்டு போயிட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் உனக்கு எப்படி ஜேகே தெரியும்? ஒழுங்காக சொல்லு, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? சொல்லு மாமா, சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஏய் எப்படியோ தெரியும்,
எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கண்ணு இல்லடி, 2 கண்ணு இல்லடி. எனக்கு நாலா பக்கமும் கண்ணு இருக்குது, புரியுதா? நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. பெரிய போலீஸ் ஆஃப்டர் பிடுங்கி வந்திருக்கான்ல, அவனை நீ கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இப்படிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் ஃபோனை பிடிங்கி, ஏய் நான் பிடிங்கி தான்டா, நான் பிடிங்கி தான், ஆனால் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு. நீ எந்த இடத்துல திருட போறியோ அந்த இடத்துல வச்சு உனக்கு வச்ச பண்ணுவேண்டா. இது நான் உனக்கு கொடுக்குற சவால்டா, டீல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அங்கிட்டு ஜேகே, ஏய் அதனால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, பிடிங்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேலாம் ஃபோனை கட் பண்ணிடுறான்டா. இங்கிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் ஜேகே உங்களோட ஹஸ்பண்டு, இப்படி ஜேகேவை விட்டு கொடுக்க முடியும்? ஜேகே கிட்ட எவ்வளவோ சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், சிலையை எங்கே வச்சுருக்கீங்க, யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நீங்கள் கேட்குறீங்கடா. ஆனால் ஜேகே உண்மையவே சொல்ல மாட்டான். இப்போ அப்படியே நீங்கள் ஜிமினை பார்த்து, ஜிமின் சார் இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, அவர் என்னென்ன வேலை பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, நான் ஊருக்கு கிளம்பி போட்டுமா? ஏய் லூசு வாயனை, உனைய வச்சு தான் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உனைய இங்கே கூட்டிகிட்டு வந்தா. நீ என்ன ஊருக்கு போகிறேன்ட்டு இருக்க? ஊருக்கெலாம் நீ போகக்கூடாது, நீ எங்கள் கூட தான் இருக்கணும், அவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்லாம் அப்படி சொல்லிகிட்ருக்கான். இப்போ நீங்களுமே அங்கேயே தாண்டா இருக்கீங்க. திருப்பியுமே நீங்கள் தங்கியிருந்தீங்களா ரெஸ்டாரண்ட், அதே ரெஸ்டாரண்ட்டில் தான், அதே ரூமில் தான் நீங்கள் தங்கியிருக்கீங்க. இப்போது ஜேகே பண்ண ஒவ்வொன்றும் உங்களுக்கு திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவன் என்னென்ன பண்ணியிருப்பான். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலடா, தூங்குறீங்க, உங்களுக்கு ஜேகே பண்ணதை நினச்சி பதறி போய் எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒத்தையில் இருக்கவே பயமாக இருக்குது. இப்போ நம்ஜூன், ஜிமின், ஜேகு 3 பேருமே ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அவங்க கூடயே போயிட்டு, சார் நான் உங்கள் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ஒத்தையாக இருக்க பயமாக இருக்குது, திருப்பியுமே ஜேகே வந்துடுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போய் அவங்க 3 பேர்த்திட்டையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின், நம்ஜூன், ஜேகு அப்படியே உங்களை பார்த்து, சரி ஓகே வாயன் இங்கேயே தங்கிக்கோ, நீ வந்துட்டு பெட்டில் படுத்துக்கோ, நாங்கள் 3 பேரும் வந்துட்டு கீழே படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜூன் சொல்கிறான். நீங்களுமே, இல்லை சார் நீங்கள் 3 பேருமே பெட்டில் படுத்துக்கோங்க, நான் வேணால் அந்த சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்களுமே, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத சரியா, நாங்களாம் தரையில் படுத்தலாம் எங்களுக்கு பழக்கம் தான், நாங்களாம் போலீஸு சரியா, யாராவது ஒரு ஆளை பிடிக்க போனோன்னா எங்களுக்கு வேவு பார்க்குறக்காண்டியே ரோட்லலாம் படுத்து கிடப்போம். எங்களை பற்றிலாம் உனக்கு தெரியாது வாயன், நாங்கள் ரோட்லலாம் படுத்து கிடந்தெல்லாம் ஆளை பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரியா. நாங்கள் இங்கே கீழே படுக்கிறோன்னு சொல்லிட்டு நீலாம் ஃபீல் பண்ண வேணாம், நீ போயிட்டு பெட்டில் படுத்துக்கோ, நாங்கள் இங்கே கீழேயே படுத்துக்கிறோன்ற மாதிரி இப்போ நம்ஜூன் சொல்ல, உங்களுக்கு மனசு கேட்கல, நீங்கள் எல்லாம் பரவாயில்ல சார் பெட்டில் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமினை, ஏய் பெரிய மனசில் பெரியவன் நினப்பா, அதான் அவன் சொல்கிறான்ல போய்ட்டு பெட்டில் படுன்னு, போயிட்டு படு பே அப்படின்றான். இப்போ நீங்களும் இவன் ஒருத்தன் தானே நம்மளை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய்ட்டு பெட்டில் படுத்து தூங்குறீங்க. நீங்கள் கண்ணை மூடினாலே ஜேகே அப்படி பண்ணது தான் உங்களுக்கு திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களுமே அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பி அப்படி இப்படின்னு ஏதோ மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க, செல் எடுத்து நோண்டுறீங்க. நைட்டானாலே ஜேகேயோட பயம்தான் அதிகமாகுது உங்களுக்கு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் பால்கனி சைடு அப்படியே லோன்லியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணது, அப்புறம் ஜேகே கூட ஒன்றா இருந்தது, ஜேகே உங்களை விட்டுட்டு போகும்போது ஃபீல் பண்ணது, திருப்பியும் ஜேகேவை நீங்கள் பார்த்தது அப்படின்றது எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிவிட்டு ஒரு மைண்ட் லோன்லியாக இங்கே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜிமின் தான் எந்திரிக்கிறான் தண்ணி குடிக்க. இப்போ தண்ணி குடிக்க எந்திரிக்கும் போது உங்களை பார்க்குறான். நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்ககிட்ட பேசுகிறான். ஹே ஒயன், என்ன இங்கே நின்றுட்டுருக்க? ஜிமின் சார் நீங்கள் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு தண்ணி தவிச்சிச்சு, தண்ணி குடிக்கணும்னு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்டா. இப்போ உங்கள் கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்குது. ஏய் எதுக்கு நீ அழுகிற? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஜேகேவை பிடிச்சிங்கன்னா ஜேகேவை கொஞ்சம் அடிக்காமல் விசாரிக்கிறீங்களா? அவன் ஒரு பொறுக்கி, அவனை அடிக்காமல் விசாரிக்க சொல்கிற. இங்கே பாருவான், அவனை அடித்தா மட்டும்தான் அவன் வாயிலேருந்து உண்மை வரும். உனக்கு என்ன புரியுதா? அவன் இவ்வளோ தூரம் உனக்கு பண்ணியிருக்கான், அவனை போயிட்டு அடிக்காமல் விசாரின்னு சொல்லிட்டு இருக்க. உனையமாய் ஆள்லாம் இருக்கிறனால தான் அவன் எல்லாம் மஞ்சள் குளிச்சு திரியிறான். அவன் என் கையில் சிக்கட்டும், அடித்தே அவனை சாவடிக்கிறேன். சார் என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க சார். ஏன் இப்படிலாம் இருக்க நீ? சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொறுக்கியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்,
அப்புறம் எப்படி அவன் மேலே லவ் ஃபால் ஆனேன்னு எனக்கே தெரியல சார். இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லிட்டு திருந்தி வான்னு நான் சொல்லிட்டுருக்கேன். அவன் கேட்கவே மாட்றான் சார். என் புருஷனை திருத்தி என்கிட்டயே கொடுத்துருங்க. ஆனால் அவனை ரொம்ப அடிக்காதீங்க சார், வலி தாங்க மாட்டான் சார். யார்? அவன் வலி தாங்க மாட்டான்? அவன் வலி தாங்க மாட்டானா? பாரு, எத்தனை பேர் அடித்தாலும் வலி தாங்குற ஆள் தான் அவன். கூட ஒருத்தன் இருக்கேன் பாரு, அவன் சரியான கேடி. நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ஜூன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த எஸ்பி சரியில்லைன்னு நம்ஜூன்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் நம்ஜூன் தான் கேட்கவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு நம்ஜூனுக்கு புரிஞ்சிருக்கு அந்த தயாங்கும் எப்படிப்பட்டவன் தானே. எல்லாம் கண்ணு கட்டதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன், யாருமே கண்டுக்கிற மாட்றாங்க, என் பேச்சையே கேட்க மாட்றாங்க. வாயன் இங்கே பாரு, அவன் என் கையில் சிக்கனான்னு வை, கண்டிப்பாக சொல்கிறேன், அவனை என்கவுண்டரில் கூட போட்டு தள்ளிடுவேன். அந்த லெவலுக்கு எனக்கு அவன் மேலே வெறியாக இருக்கேன். சார் அப்படிலாம் வேணாம் சார். இங்கே பாருங்கள், அவன் எதுக்காண்டியெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் அவன் நல்லவன் தானே எனக்கு தோணுது சார். மாஃபியாவை நல்லவன்னு என்ன எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சார் தெரியல சார், அவனை அடிக்காமல் மட்டும் விசாரிங்க சார், ப்ளீஸ் சார். நான் அவனை அடித்து தான் விசாரிப்பேன் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே போயிடுறான். இங்கிட்ட நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. ஏன்னா வந்து ஜேகே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டானா, ஜிமின் கண்டுபிடிச்சிட்டானா அடிச்சே சாவடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜேகே மேலே இருக்கிற ஃபாலில் ஜேகே எவ்வளோ தான் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அவன் கஷ்டப்படுறத நீங்கள் இப்போ உங்களால் பார்க்க முடியாதுன்ற லெவலுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்துட்டு டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஜேகேவை தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் ஜேகே யார் கையிலையுமே சிக்கவே மாட்றான். இப்போது நம்ஜூன், ஜிமின், ஜேகோப்பு 3 பேத்துக்குமே பைத்தியமே பிடிக்குதுடா. இந்த கேடி பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு 3 பேருமே கன்ஃபியூஷனில் இருக்க. இப்போ ஜிமின் ஒரு ஐடியா கொடுக்குறான். எந்த மாதிரினா, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தானே சிலைலாம் இருக்கும். ஸோ சிலைலாம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் தான் வந்துட்டு இந்த ஜேகே மயிர் திருடுவான். ஸோ சிலை இருக்கிறவங்க வீட்டில் நம்ம வந்துட்டு நல்லா பாதுகாப்பு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு ஐடியா கொடுக்க நம்ஜூனுக்குமே இதுதான் சரின்னு படுது. அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க காசு பணம் அதிகமாக இருக்கும்ல, அவங்க வீட்டிலலாம் இல்லாமல் அவங்க வீட்லேயே முக்கியமாக சிலைகள்லாம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ஜூன் அண்ட் ஜிமின் 2 பேருமே வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல நம்ஜூன், ஒரு இடத்துல ஜிமின், ஒரு இடத்துல ஜேகோப்பு, ஒரு இடத்துல நீங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அங்கே பாதுகாப்புக்காண்டி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது இப்படியே தாண்டா இங்கிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இங்கிட்டு ஜேகே வேறு லெவல் மாஸ்க் காட்டிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு சின்ன கிராமம், அந்த தாய்லாண்ட்லேயே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில், அதாவது குடிசை வீடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீட்டில் தான் ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே இருக்காங்க. அவங்க கடத்த போகிறது பெரிய பெரிய வீட்டில் இல்லைடா, ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் ஒரு வயசான தாத்தா கிட்ட தான் கொள்ளையடிக்க போகிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, டேய் மச்சான், இந்த போலீஸுக்கெலாம் அறிவே இல்லைன்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. நம்ம என்னமோ அவங்க வீட்டிலலாம் திருட போகிற மாதிரி அங்கெல்லாம் போய்க்கிட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம திருட போகிற இடம் வேறடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கா. தயாங்கும், டேய் போலீஸெல்லாம் இப்படிலாம் சொல்லாதடா மச்சான், சாடா மச்சான், நீயும் அந்த இடத்துல தானே இருந்த, சரி டேய் நான் அந்த இடத்துல இருக்கேன்டா, கேடி போலீஸ்டா, நான் கேடி போலீஸ். ஆனால் உண்மைதான், இந்த ஜிமின் மயிருக்கு, அந்த நம்ஜூன் மயிருக்கு, அந்த ஜேகோப் மயிருக்குலாம் நம்மளை பற்றி தெரியலடா மச்சான், தெரியலை. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், விட்டு அவங்க நம்ம வழியில் வராத வரைக்கும் நல்லது தான். அவங்க வேற வந்துட்டாங்கன்னா அவங்கள வேற சமாளிக்கணும். இது எதுக்கு விடு, அவங்க அந்த கண்ட்ரோல் அங்கிட்டே போகட்டும், நம்ம இங்கிட்ட நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போன்ற மாதிரி இங்கிட்டு ஜேகே அண்ட் தயாங் வேறு லெவலில் பிளான் போட்டு ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கிற தாத்தா கிட்ட கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே நைட் ஆகுதுடா. நைட்டு கருங்கும்மன்னு இருட்டாக இருக்குது. இப்போ இங்கிட்டெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது. அப்படியே எல்லாருமே ரொம்பவே அலர்ட்டாக
தூங்க கூட இல்லாமல் ஜிமின் எல்லாத்தையும் இங்கே வார்ம் பண்ண, அங்கிட்டு நம்ஜூன் பரேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்க, இங்கிட்டு ஜேகோப்பு போலீஸா அவனுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்டு நீங்களுமே அப்படி தாண்டா, யாருமே தூங்கிடாதீங்க, இங்கே வந்து பெரிய சம்பவமே நடக்க போகுது, தயவுசெய்து யாருமே தூங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நீங்களுமே சொல்லிட்டுருக்கீங்க. இப்படியே எல்லாருமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க. இங்கிட்ட ஜேகே அண்ட் தயாங் இப்போது அப்படியே ஒரு பேக்கு அண்ட் மாஸ்க்கு அண்ட் கேப்பு எல்லாத்தையும் மாட்டிட்டு ஒரு குளம் தாண்டா, அந்த குளத்து வழியாக தான் ஒரு சின்ன ஓட்டு வீடு, அந்த குளத்தை தாண்டி தான் ஒரு ஓட்டு வீடு இருக்குது. இப்போது ஒரு படகு, ஒரு குட்டி படகு, அதுவுமே ஓட்டையாக தான் இருக்குது. இப்போது ஜேகே அந்த படகை பார்த்துட்டு, தயாங்கா என்னடா அந்த படகு ஓட்டையாக இருக்குது, இதெல்லாம் நம்ம போக முடியாது போலுக்கே, டேய் மச்சான் வேணா இந்த ஓட்டையை அடைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி இலை இருக்கும்லடா, இலையெல்லாம் வச்சு அந்த இடத்த கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பனியன் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டி அந்த ஓட்டையே இல்லாத லெவலுக்கு அடைச்சி விட்டுட்ருக்கான். தயாங்கா இப்படிலாம் பண்ணா எப்பட்றா? அப்புறம் போகிற வழியிலே போட்டு ஓட்டையாகி நம்ம மூழ்கிற போயிடும்டா. போலீஸ் ட்ரைனிங்கில் இதெல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கேன்டா, ஓட்டையான படகையே ஓட்டிகிட்டு போயிருக்கோம், இதெல்லாம் என்ன வேணாம் மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அண்ட் ஜேகே 2 பேருமே அந்த படகுல போய்கிட்டு இருக்காங்க. தயாங் தாண்டா துடுப்பு போட்டுட்ருக்கான். ஜேகே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். மயக்க மருந்து அந்த பெருசை என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போலாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்டு தயாங்கு ஜேகேவை பார்த்து, ஒரு பெரிய மனுஷன் ஒரு கிழவிங்கிட்ட போயிட்டு கொள்ளையடிக்க போகிறான், அதுக்கு எதுக்குடா இவ்வளோ அலாட்டாக இருக்க? கிழமைன்னு நினச்சி சாதாரணமாக இருக்காதரா மச்சான், எப்பயுமே எப்போனாலும் என்னன்னாலும் நடக்கலாம், அதனால் எப்பயுமே உஷாராக இருக்கணும், பார்த்து இருந்துக்கோ. தயாங் உனக்கு தெரியாது, இந்த வேலையெல்லாம் பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியாதா? கம்முன்னு வாடா, துடுப்பை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, இப்போ அப்படியே ஜேகே தயாங்கும் வந்து துடுப்பு போட்டுட்ருக்கான். இப்போது அந்த ஓட்டு வீட்டுக்கிட்டேயும் போயாச்சுடா. போயிட்டு இப்போ இறங்குறாங்க 2 பேருமே. இறங்கி அப்படியே பார்க்குறாங்க, கும்முன்னு இருட்டாக இருக்குது. அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு சிம்னி விளக்குண்டுவாங்களே அந்த விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. இப்போ அப்படியே ஜேகே தயாங்க பார்த்து, நீ இங்கே இரு சரியா, யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ, நான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த பெருசோட வீட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ள சிலையை தூக்க போகிறேன்ட்டு இருக்க, பாரு இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவனை ஒரு போட்டு போட்டால் அவன் போய் சேர்ந்துட போகிறான், அப்படி தாண்டா மச்சான் நினைக்கக்கூடாது, அப்படி தான் நினைக்கக்கூடாது. இப்போ பாரு நான் உள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வெளியே வருவேனான்னு தெரியாது, நான் வெளில வரலைன்னா நீ உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கான். தயாங்க ஒரு மாதிரி வியோடா, என்னடா ஒரு கிளவிங்கிட்ட கொள்ளையடிக்க இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு போயிட்டுருக்கான், எவ்வளோ பெரிய இடத்துலலாம் நம்ம கொள்ளையடிச்சிருக்கோம், அப்போல்லாம் இவ்வளோ பிளான் போடல, இந்த ஒரு சின்ன வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் போட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு மாதிரி வியோடா. இப்போ வந்து ஜேகேவை பார்க்க இப்போது ஜேகே அப்படியே அந்த வீட்டு டோரை போய் நாக் பண்ணுறான். ஒரு வயசான தாத்தா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அந்த தாத்தா கிட்ட, பெரிய மனுஷையா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே கேட்டுட்ருக்கான். இப்போ அவருமே தண்ணியா இந்த பார்த்து தம்பி இந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே உள்ளே போகிறாரு. இப்போ ஜேகே அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கே இருக்குது எங்கே வச்சுருக்க அந்த கிழமை அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த சிலை இவனுக்கு எய்த்தாப்பில் ஒரு சூக்கேஸ் மேலே ஒரு பெட்டின்னுவாங்களாடா, இரும்பு பெட்டின்னுவாங்களே அந்த பெட்டிக்கு மேலே தான் வந்துட்டு அந்த சிலை இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே, தாத்தா நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் வந்து தாத்தாவுமே, வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜேகேமே அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அந்த சிலைக்கிட்ட போயிட்டு சிலையை எடுக்க போகிறான். இப்போ அந்த தாத்தா அப்படியே ஒரு கத்தி எடுத்து இது ஜேகேயோட ஹிப்பிக்கிட்ட சொருக போகிறாரு. ஜேகேவுமே இப்போ தாத்தாவோட ஹேண்டை பிடிச்சிட்டான். பெரிய மனசா எனக்கு தெரியும்டா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா போல்டா நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜேகே அண்ணா அந்த கிழமை 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கிழவனெல்லாம் மாஸ் காமிக்கிறாரு சண்டை போட்டு. இங்கிட்டு
அங்கே சட்டிப்பானை உருள்ற சவுண்டு மட்டும் கேட்குது. தயாங்குனா என்னடா பெரியவங்க கிழவன்கிட்ட போயிட்டு இப்படி சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும் ஓடி வந்து இப்போ பார்த்துட்ருக்கான். கிழவனா அந்த ஆள் பறந்து பறந்து ஜேகே கூட சண்டை போட்டுட்ருக்காரு. ஜேகேவும் மாஸ்க் காமிச்சு சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ தயாங்கு டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜேகே மயிறு நான் தான் சொன்னேன்ல எவனையும் நம்பக்கூடாதுன்னு வாடா மயிறு அப்படின்றான். இப்போ 2 பேருமே ஒரு கிழவங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த கிழவன் மாஸ்க் காமிச்சு சண்டை போட்டுட்ருக்காரு. இப்போது ஜேகே தான் தயாங்க பார்த்து தயாங் இந்த கிழவனார நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த சிலையை தூக்கிட்டு இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கிட்ட சொல்ல தயாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கிட்ட போகிறான். ஆனால் அந்த கிழவன் கரெக்டாக தெரிஞ்சவனாக இருப்பான் பொழுக்கு தயாங்க விட மாட்டான். ஒன் ஹேண்டில் தயாங்க பிடிச்சி இழுத்துட்ருக்கான், இன்னொரு ஹேண்டில் ஜேகேவை பிடிச்சிட்ருக்கான். ஜேகேக்கு டென்ஷன். கெவ்வளோ போல்டு, உனக்குலாம் அவ்வளோ பல்ஸு கிடையாது, ஒழுங்கா என்னை விட்டுரு, நான் பாவம் கிழவனாருன்னு சொல்லிட்டு விட்டுட்ருக்கேன், என்னோட பல்ஸை காமிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் செத்தே போயிடுவேன், ஒழுங்காயும் ஹேண்டபிள்னு சொல்லிட்டு ஜேகேலாம் சொல்லிகிட்ருக்கான். ஆனால் அந்த கிழவனார் கேட்க மாட்டாரு. இப்போ அப்படியே ஜேகே இவனும் சரியான கராத்தே பிளேயர் தான். அப்படியே அந்த கிழவனாரை அந்த ஹேண்டை பிடிச்சி முறுக்கி அவங்கிட்ட வால் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ தயாங்க போயிட்டு டே அந்த சிலையை எற மயிர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ தயாங்கம் போயிட்டு சிலையை எடுத்துடுறான்டா. இப்போது அந்த கிழவனாரை பிடிச்சி அங்கேயே ஒரு சேரில் உட்கார வச்சு ஜேகே கட்டி போட்டுறான். கட்டி போட்டு அந்த கிழவனார்ட்ட போயிட்டு இங்கே பாரு கிளபோல்டே, எப்பயுமே இந்த ஜேகே மாஃபி ஆஃப் த கிங்கு தான், ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிட்டேனா அதை தூக்கிடுவேன், நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சனால தானே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனாரை பார்த்து பேசிட்டு இப்போ ஜேகே அண்ட் தயாங்க 2 பேருமே சிலையை எடுத்துகிட்டு வெளில வர்றாங்க. வெளியில் நம்ம ஜிமின் தான் ஜேகேயோட ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணுறான். என்ன ஜேகே மாமியார் வீட்டுக்கு போகலாமா, ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கான். பின்னாடி நம்ஜூன், நீங்கள், ஜெய்ஹோப்பு 3 பேருமே ஜிமினுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். என்னடி மயிரே, என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஆமாடா, நீங்கள் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. எப்படின்னா நம்ஜுன்னு உங்களை ஊருக்கு அனுப்பியிருப்பான், நீங்கள் ஜேகே வீட்டில் போய் சர்ச் பண்ண போயிருப்பீங்க, அங்கே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்காது. கடைசியில் நீங்கள் ரொம்பவே ஹேட் ஆகி அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க, பெட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது பெட்டில் ஒரு சின்ன டைரி கிடந்திருக்கும். அந்த டைரி எடுத்து பார்த்துருப்பீங்க. அந்த டைரியில் ஒரே ஒரு பிக்கு மட்டும் வரைஞ்சிருந்துருக்கும். அது வேறு எந்த பிக்கும் இல்லைடா, இந்த வீட்டோட பிக்கு தான். இந்த வீட்டோட பிக்கை வரைஞ்சி நீ என் கையில் சிக்குவ அப்படின்ற மாதிரி அதில் கீழே எழுதியிருக்கான். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த டைரியை மட்டும் எடுத்துகிட்டு வெளில வந்திருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமினை பார்த்துருப்பீங்க. ஜிமினை பார்த்து பயந்துருப்பீங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருப்பீங்க. இருந்தாலுமே அந்த டைரியை எடுத்து வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த வீடு அதை எங்கே பார்த்துருப்போம் அப்படின்றது உங்களுக்கு திங்கிங்கே வந்திருக்காது. ஆனால் எங்கேயோ பார்த்த ஞாபகம் தான் இருந்திருக்கும். ஆனால் எங்கே பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ வந்துட்டு ஞாபகம் வந்திருக்காது. அதனால் அந்த பிக் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு இப்போது ஜிமின், நீங்கள், நம்ஜூன் எல்லாருமே வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்திருப்பீங்கள்ல. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி பிக்கு அந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பீங்களாடா, அந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இந்த பிக்கு இங்கேனா இப்போ இது யாரோட பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த லொக்கேஷனோட பிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களுமே லொக்கேஷனை சொல்லியிருப்பாங்க. அப்போ அது இந்த தாய்லாண்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களுமே கேட்டிருப்பீங்க. கேட்டோடனே அவங்களுமே ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிமின் கிட்ட போயிட்டு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு இங்கே தான் இப்போ கொள்ளையடிக்க போகிறாங்க, கண்டிப்பாக இப்போ நம்ம போனால் பிடிச்சிடலான்ற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்லி நீங்களுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கடா. இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜேகே உங்களால் தான் வந்துட்டு மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி உங்கள் மேலே டென்ஷன் ஆகுறான். நீ என் ரூட்டில் வராதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன்டி, கடைசியில் என்னை பிடிச்சிட்டில. ஆனால் இந்த மாஃபி ஆஃப் த கிங்கு எப்பயுமே உங்ககிட்டலாம் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின்னு அவன் ஹேண்டில் வந்துட்டு துப்பாக்கியை வச்சு அதை வந்துட்டு ஜேகேவை பார்த்த மாதிரி இது பண்ணியிருக்கான், பாயிண்ட் பண்ணியிருக்கான். இப்போது ஜேகே அப்படியே ஒரு பறந்து ஜிமின் ஹேண்டில் இருக்கிற அந்த கன்னை அப்படியே எத்திடுறான், ஹிட் பண்ணிடுறான். அந்த கன்னும் பறந்து போய் தயாங்கோட ஹேண்டில் விழுகுது. இப்போ தயாங்க பார்த்து ஜேகே மச்சான் சுட்டு தள்ளுறா எல்லாத்தையும் அப்படின்றான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். என்னடா சுட்டு தலை சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி. நம்ம பிள்ளைங்கன்னா இவங்கெல்லாம் சாகணும், இவங்க செத்தா மட்டும்தான் நம்மளால் உயிரோடு இருக்க முடியும்,
போட்டு தள்ளுறான் இவங்கள அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட சொல்ல இப்போ தயாங் அப்படியே ஜிமினை பார்த்து பயன் பண்ணுறான் கண்ணை. இப்போ ஜிமின் தயாங் வேணாம் வேணாம், இங்கே பாரு நான் சொல்கிறேன் கேளு, இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது, பாரு பாரு தயாங் இதெல்லாம் தப்பு, ரொம்பவே தப்பு, சிலையை தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரோட சிலையோ அந்தந்த சிலையை அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டிங்கன்னா நான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன் தயாங், ஒழுங்காக கண்ணை கீழே போடு அப்படின்ற மாதிரி ஜிமின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இப்போ நீங்கள் மயக்கமும் போட்டு கீழே விழுந்துடுறீங்களா. இப்போ அப்படியே ஜிமின் அண்ட் நம்ஜூன் அப்புறம் ஜேஹோப்பு 3 பேருமே இப்போ உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட வராங்க. இந்த டைம் பார்த்து தயாங் அண்ட் ஜேகே 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போது ஜிமின் நம்ஜூனை பார்த்து, நம்ஜூன் நீ வந்துட்டு வாயினை கூட்டிகிட்டு நீ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, நான் அந்த 2 கடிகளையும் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு இப்போ நேராக வந்துட்டு ஜேகே அண்ட் தயாங்க தான் பிடிக்க போயிட்டுருக்கான். அவங்கன்னா போட்டு மேலெலாம் ஏறி பறந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம்மினுக்கு எதுக்கும் சலிச்சவன் இல்லைன்ற மாதிரி அவங்கள பிடிக்கிறதுக்கு வெறிகுண்டு இவனும் துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்கன் ஜேகேவால் ஓட முடியல. ஜிமின் போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவன் தானே, ஸோ ஜிமினாலையும் ஓட முடியல, தயாங்கால ஓட முடியும்னா ஜிமினாலையும் ஓட முடியல. அதனால் இப்படியே ஓடி போயிட்டு 2 பேர்த்தையுமே பிடிச்சிடுறான். இப்போது 3 பேர்த்துக்குமே சரியான சண்டை வருது. ஆனால் ஜிமின்னு 2 பேர்த்தையுமே கன் பாயிண்டில் பிடிச்சிட்றான்டா. அவ்வளோதான், ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே மாற்றிக்கிட்டாங்க. இப்போது நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஏன்னா அங்கே தானே நீங்கள் இருக்கீங்க, உங்களோட தானே சேர்ந்து அவன் வந்துட்டு இந்தியா வர முடியும். அதனால் ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் ஹேண்டையும் அவங்களுக்கு பின்னாடி வால் பண்ணி விட்டு இப்போது கன் பாயிண்டில் ஜிமின் வந்துட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரான்டா. இங்கே பார்த்தா நம்ஜூன் டாக்டர்ஸ்லாம் வர வச்சு உங்களுக்கு செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்த டாக்டருமே நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ஜூன்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தாண்டா இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகேவை ஜேகே அண்ட் தயாங் இழுத்துட்டு ஜிமின் வரான். வந்து இப்போ நம்ஜூன்ட்ட கேட்டுட்ருக்கான், என்னாச்சு வாயனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்போ நம்ஜூன் அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு இப்போ ஜேகேவோட நெக்கை போட்டு நம்ஜூன் நெரிச்சிட்ருக்கோம். மொயிறு எல்லாம் ஒன்றால் தாண்டா வாயனோட இந்த நிலைமைக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெக்கை போட்டு நெரிச்சிட்ருக்கான். இங்கிட்டு ஜேகேக்கு ஒன்றும் புரியலை, தயாங்க்கும் ஒன்றும் புரியலை, ஜிமினுக்கும் ஒன்றும் புரியலை. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நம்ஜூனை பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே நம்ஜூன் ஜிமினை பார்த்து வாயனிஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்றான். இப்போ ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கும் நம்ஜூனுக்கும் செம காண்டு ஜேகே மேலே. என்னடா பண்ணவளை, என்ன பண்ணேன்னு எதுக்கு கேட்குறீங்க, அதான் தெரிஞ்சிச்சுல நான் பண்ணியிருக்கேன்னு, இது கூட அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு ஜேகேவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வச்சு, இருடா அவன் முழிக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னைய பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் மிரட்டிகிட்ருக்கான். ஆனால் ஜேகேக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் அங்கே தனாவட்டா ஒரு சோஃபாவில் போயிட்டு உட்காரான்டா. ஜிமினுக்கு அப்படியே ஜேகேவை பார்க்க எரியுது. இப்போ அப்படியே லைட்டாக நீங்கள் ரொம்பவே டயர்டாக அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ ஜிமின் அண்ட் நம்ஜூன் 2 பேருமே அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து என்னான்னு கேட்குறீங்க. இப்போ இந்த சைடு திரும்பி பார்த்தா ஜேகே உட்காந்துட்ருக்கா ஒரு மாதிரி. நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படியே நம்ஜூன்ட்ட பிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நம்ஜூனுமே ஆமாம் ஜிமின் போயிட்டு பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜிமின் ரொம்பவே கேரிங்காக அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்டா. வாயன் உனக்கு எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியலை. சார் எதுக்கு அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? வாயன் அது வந்து நீ மாசமாக இருக்கடி அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ அப்படியே உங்களுக்கு என்ன சொன்ன ஜேகே நீ? நான் காது மயில கேட்கலையா, கேட்காத மாதிரி நடிக்கிறியா மயிறு, நீ என் பிள்ளைக்கு அம்மாவாக போகிற அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து என்னோட வாழ்க்கையே இங்கே நடு ரோட்டில் நிற்கிது, இதில் ஒரு குழந்த வேற வந்து உங்ககிட்ட மாட்ட போதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. பெரியம்மாய் மயிறுமாய் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்யி அவளே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிமினுக்கு காண்டாகி ஜேகேவோட கண்ணத்துலேயே சத்துன்னு ஒன்று விட்றான். வயிறு போலீஸ் முன்னாடி உட்காந்து என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு அடி அடிக்க போகிறான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு
ஜிமின் சார் என் கண்ணு முன்னாடி ஜேகேவை அடிக்காதீங்க சார் அப்படின்ட்டுக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிட்டு, நீ இப்படிலாம் இருக்க போய் தான் அவன் இன்னும் ஓடிக்கிட்டு திரியிறான். இவெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி தூக்கி போடு, நீங்கள் என் கையில் சிக்கிட்டான் வாயன், நீ வா இப்பயே கிளம்பு, நம்ம இந்தியாவுக்கு போவோம், இவனை இந்தியாவில் வச்சு முட்டி தட்டி இவன் வாயிலேருந்து உண்மையாக வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் குழந்தையோட அம்மாவாக போகிறேன் நான். இப்போயாவது நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் மாமா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு இந்த சிலையெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கள் மாமா. சொல்லிட்டா ஜிமின் சார் உங்களை விட்டுருவார் மாமா. மாமா சொல்லி நீங்கள் திருந்தி என்கிட்ட வாங்க மாமா, நம்ம குழந்தையோட சேர்ந்து நல்லபடியாக வாழ்வோம் மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே, நடி சேர்ந்து வாழ்வோன்னுருக்க, உன் கூட சேர்ந்து என்றைக்குமே நான் வாழ மாட்டேன் வேணா. அந்த குழந்தைக்கு நீ அம்மாவிட்ட வேணா பெத்துடு, வேணானா என்னன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு அது தாமரே கிடையாது அப்படின்ட்டு இருக்கான். இப்போ நம்ஜனுக்கும் ஜிம்மினுக்கும் செம்ம காண்டாகுது. அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு ஜேகேவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே இது சொன்னதுக்கப்புறம் ஜேகேவை ஓவராகவே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் உங்க கூட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லல, இந்த குழந்தைய நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் அண்ட் நம்ஜுன் 2 பேருமே உங்களை பார்த்து, இங்கே பாரு, இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். ஒரு பொறுக்கி எப்பயுமே ஒரு பொண்ணை இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். அது உனக்கு சொன்னாலாம் புரியுதா? இவனை விட்டு நீ ரிமூவ் ஆயிரு. இந்த பொறுக்கி உனக்கு தாமரே கிடையாது, இந்த பொறுக்கி தேவை கிடையாது, நீ வா இந்தியா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஜிமின், நம்ஜுன், ஜேகோப்பு எல்லாருமே அப்படியே இந்தியா தாண்டா வராங்க. ஆனால் வர்ற வழியெல்லாம் ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே ஜிமின்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியல, என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்க தான் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாங்களே. அப்படியே அடி வாங்கி செத்தாலும் சாவுமே தவிர நாங்கள் வாயை திறந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டோன்ற மாதிரி. இப்போது ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் இப்படியே இந்தியாவுக்கு வரீங்கடா. வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் ஜேகேவையும் தயாங்கையும் அடின்னு வெண்டை கலட்டுறான் ஜிம்மின்னு. ஆனால் 2 பேருமே வாயவே திறக்க மாட்டுறாங்க. சிலை எங்கடா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அடின்னு அடிக்கிறான். ஆனால் 2 பேருமே சொல்ல மாட்றாங்க. நீங்கள் அங்கனுக்குள்ளே தான் இருக்கீங்க, நீங்களுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்கடா. சொல்லி தொலைடா பொறுக்கி ராஸ்கல், உன்னால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன், எனக்கு இந்த நிலைமையை கொடுத்துட்டு ஜெயிலில் போய் கொளுத்திங்க போறியா? நீ கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை உனக்கு இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ எப்பயுமே நீ திருந்தி தொலைய மாட்டியா? உண்மையை சொல்லி தொலை, எதுக்கு இதெல்லாம் பண்ணி தொலைகிறேன்? கேட்குற கேள்விக்கு பதில சொல்லி தொலை, எதுக்கு இப்படி அடி வாங்கியே சாகுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கீங்கடா. ஜேகே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் இப்படிலாம் பேசுகிறது உங்களால் தாங்க முடியல. அதனால ஜேகே வேணும் தான் இனிமே, அவன் அவ்வளோ ஹேட் பண்ணாலுமே அவன் வேணும் தான் இனிமேல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை அப்படியே அவ்வளோதான் ஃபேஸ் பூரா பிளட்டாக வடியுது. அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, வேற எப்பயுமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்டி, எனக்கு தேவையே கிடையாதுடி, எனக்கு எது தேவையோ அதை நான் அப்போயே எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தயாங்க போட்டு அடின்னு நடிச்சிட்ருக்கான் ஜிமின்னு. இப்போ தயாங்க அப்படியே ஜேகே ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான்ற மாதிரி. ஏன்னா தயாங்கிட்ட ஜேகே என்ன சொல்லியிருப்பானா, நான் எப்படியாவது வயன் கூட சேர்ந்து வாழணுண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே டோட்டலாக செஞ்சு நீ எனக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி இவன் எப்படி பேசுவோம். தயாங்க ரொம்ப வியாடாக ஜேகேவை பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இவன் இப்படிலாம் பேச அப்படியே ஜேகேவை போட்டு ஒட்டின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கிட்ட உங்களால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்து, பொறுக்கி வாழ்க்கையை கெடுத்துட்டேல ஜேகே, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஜேகே,
இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன், இனிமேல் நீ திருந்து என்கிட்ட வந்து வடிவாயினா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாலும் உன் கூட கூட நான் வரமாட்டேன்டா, வரமாட்டேன். இது என்னோட பிள்ளை, எப்படி பெத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்னை பார்த்துக்கோ, எனக்கு தெரியும்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்தே ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனா அப்படியே வெளியில் வந்துட்டீங்க. அழுதுகிட்டே வெளில வந்துட்டீங்களா? ஜிமின் அண்ட் நம்ஜூன் 2 பேருமே நம்ஜூன் தயாங்க அடிக்க, இங்கிட்ட ஜிமின் வந்துட்டு ஜேகேவை அடிக்கன்னு சொல்லிட்டு அடித்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வாயை திறந்து எதுவுமே சொல்லவே மாட்றாங்க. இப்போ அப்படியே கோர்ட்டில் தாண்டா ஆஜர் பண்ணுறாங்க. 2 பேர்த்தையுமே ஆஜர் பண்ணி கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க. கோர்ட்லேயே எந்த ஒரு பதிலுமே 2 பேருமே சொல்ல மாட்றாங்க. இப்படியே அவங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ளேயும் போட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கிட்டு நீங்கள் ரொம்பவே லோன்லியாக முடியாமல் இருக்கீங்க. ஜிகே உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். இப்போ உங்கள் தாத்தா இப்போதான்டா உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. அயன், என்னால் தானம்மா உனக்கு இவ்வளோ கஷ்டம். தாத்தா வேணாம் தாத்தா, இப்படிலாம் பேசாதீங்க, விட்டுருங்க தாத்தா. நான் அந்த பொறுக்கி மேலே அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா அவன் அன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டான். உனக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல செல்லக்குட்டி. என்னோட பேத்தியோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாலாம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் தாத்தாவோட கண்ணீரை தொடச்சி விட்டு, தாத்தா இதுக்குமே நீங்கள் பொறுப்பு எடுத்துக்க வேணாம் தாத்தா, இதெல்லாம் என்னோட விதி, என்னோட தலையெழுத்து, என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துடுச்சு தாத்தா, இதை எப்படியே விட்டுருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன்ல அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜிகே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் அது உங்களை குத்தி கொலை பண்ணுதுடா. உங்களால் சுத்தமாக முடியலை. இதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகேயோட அம்மா தாண்டா உங்ககிட்ட வராங்க. வந்து பாருமா, என் பையன் திருந்தி வருவான்னு நினச்சேன், என் பையன் திருந்தி வரமாட்டான்றத அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இவ்வளோலாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தாங்கிக்க முடியல ஓயன். நீ தயவு செய்து உங்கள் அத்தானை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருமான்ற மாதிரி இப்போ உங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. உங்களுக்கு நான் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலுமே உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அத்தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. பாரு ஓயன், பாரு, ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், உன் மேலே இருக்கிற அன்பு பாசம் எப்பயுமே உன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் ஓயன். நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார். பாரு, என்னை ஏற்றுக்கோ. எப்பயுமே நீ அந்த ஜெகியை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பியா? என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? கொஞ்சம் என்னோட நிலைமையை பற்றி நீ யோசிச்சு பாரு. நான் உன்னை எவ்வளோ விரும்புகிறேன் தெரியுமா? தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோ ஓயன். நீ இல்லைனா நான் என்ன ஆவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது ஓயன். ஏற்றுக்கோ ஓயன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் அத்தான் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அத்தானை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேருமே ஒன்றா தாண்டா வளர்ந்துருப்பீங்க. எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பான் உங்கள் அத்தான், உங்கள் கூடவே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் அத்தானை லவ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே கல்யாணம் வரைக்கும் வரும்போது தான் அப்படியே ஜெயிக்கே உங்களை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பான். இவ்வளோ தூரத்துக்கு ஆனதுக்கப்புறமும் உங்கள் அத்தான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் நல்லாவே பார்த்துக்குருவேன்ற மாதிரி தான் அவனுமே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை, மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கிள் மாமா ஒரு பேபியை பெற்றெடுக்க முடியாதுலடா. பெற்றெடுக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு உங்களுக்குமே வேறு எந்த வழியுமே தெரில. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் 19 வயசு ஆகுது. உங்களுக்கு முடிவெடுக்க தெரில. அதனால் நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிடுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அத்தானுக்கும் உங்களுக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கிட்டு ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறான். ஏய் ஜேகே, என்னடா மயிறு, உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. என்ன குட் நியூஸ்? அது எனக்கு குட் நியூஸ் தான், உனக்கு எப்படின்னு தெரில அப்படின்றான். இப்போ அப்படியே என்னடா மயிறு ஒடி போட்டு பேசாம ஒழுங்கு மயிரா சொல்லு. ஒழுங்காக சொல்லணுமா? இந்த சொல்கிறேன் பாரு, வாயன் இருக்காளா வாயன், அவளை பற்றி இங்கே வந்து பேசாதடா. மேட்ரே அவளை பற்றி தான்டா. இங்கே பாரு, அவளுக்கும் அவங்க அத்தானுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்றான். இப்போ ஜேகேக்கு ஒரு நிமிஷம் சாக்கு.
என்னடா சொல்கிற? இதுக்குடா நீ சாக்காகிற? நீ தான் அவளை வேணான்ட்டே இல்லடா, அப்புறம் எதுக்குடா சாக்காகிற? ஏய் ஜிமினு, ஒழுங்கா அந்த கதவை ஓப்பன் பண்ணி விடு. என்னை ஓப்பன் பண்ணி விடு, நான் வெளில வரணும். நீ ஓப்பன் பண்ணி விடுண்டா, ஓப்பன் பண்ணி விட்டுருவேனா? ஓப்பன் பண்ணி விட்டுருவேனாடா? ஏய், அங்கே மண்டபத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குடா. பொண்ணும் ரெடியாக இருக்குது, மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்குது, தாலியும் ரெடியாக இருக்குது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆக போகுது, புரியுதா? இனி உன் கூட யாருமே கிடையாதுடா. நீ கடைசி வரைக்கும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே கடந்து சாக போகிறடா ஜெகே, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின்லாம் சொல்லிட்டு இருக்கோங்கிட்டு ஜெகே. ஏய், ஒழுங்கு மரியாதையா இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்றா, நான் உன்னை என்ன செய்வேனே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இங்கிட்டு ஜெகே கற்றுட்டு இருக்கான். ஜிமின் ஜெகே சொல்கிற எதையுமே காதில் வாங்காம, ஏய் பேடா நான் என்னோட மேரேஜுக்கு ஹாப்பியாக போயிட்டு வரேன்ற மாதிரி இப்போ அப்படியே ஜிமின் சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்டு தயாங்கிட்ட ஜெகே புலம்புறான். ஏய் என்னடா, இன்னும் இந்த மாதிரி நம்ம அவனை போயிட்டு கல்யாணம் முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கான். தயாங்க அப்படியே ஜெகே பார்த்து வரும்பியாடா, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ தானடா அவளை வேணாண்ட, இப்போ என்னடா அவனை மேட்ச் பண்ணிக்கிட்டா உனக்கு எங்கடா வலிக்குது? ஏய் எனக்கு தாண்டா வலிக்கும். என்ன அவ்வளோ பெரிய ஆள்மயிரா, அவனை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நினச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோமை நடந்துட்டுருக்கான் ஜேகே. இப்போ தயாங்கே ஒன்றுமே புரியலை. இன்னும் தாண்டா சொல்லி தொலைகிற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இப்போ ஜேகே. ஏய் எனக்கு அவள் வேணும்டா. என்னடா வேணும்னு இப்போ வந்து கேட்டுட்ருக்க? அவள் தான் உன்னை உண்மையை சொல்லு, நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காள, உண்மையை சொல்லிட்டு போடா மயிறு அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்லிட்டு இருக்கான். எவ்வாறு உண்மையை மட்டும் காரணத்தை கொண்டு நீயும் நானும் சொல்லவே கூடாது, புரியுதா? இங்கே பாரு, நீ என்னையை மாட்டி விட்டு நீ வெளில போயிட்டு வாயனோட சேர்ந்து ஹாப்பியாக இரு, புரியுதா? நான் ஒண்டியாக தாண்டா இருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுடா மாப்பிள்ள, நீ வாயனோட சேர்ந்து ஹாப்பியாக இருறா, நீ என்னைய சொல்லிட்டு நீ போடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே கிட்ட தயாங்க சொல்ல. இப்போ ஜேகே தயாங்க விட்டு கொடுக்க மாட்டான். உன்னை எப்படா மாட்டி விட்டு நம்ப முடியும்? செத்தாலும் சாவண்டா, ஒரேதியாக சாவண்டா, 2 பேரும் சேர்ந்தே சாவண்டான்ற மாதிரி இப்போ தயாங்க கூட நிற்கிறான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகே பார்த்து, இங்கே பாரு, உனக்கு வாயனை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ரீசனுக்காண்டி வாயனை விட்டு விலகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இப்போ உன்னோட பொண்டாட்டிக்கு இன்னொரு மேரேஜ் ஆக போகுது, போயிட்டு தடுத்து அவளோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாட்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்களாம் சொல்ல. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ இங்கிட்டு அப்படியே மாப்பிள்ளை உங்கள் அத்தான் தான்டா, அவன் வந்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். இப்போ உங்களை தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ உங்கள் அத்தானுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஐயர்லாம் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை தான், வேறு வழியும் இல்லை, உங்களுக்கு இதுதான் பண்ணி தான் ஆகணும். இப்படி இங்கே போயிட்டுருக்க. இப்போ ஜேகேக்கு இங்கே இருக்கவே முடியல. அந்த மயிறு என்னை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவாளா தயாங்க? அவளை நான் விட்டுருவேன். நான் இங்கே பாரு, நீ என் உயிர் நண்பேன், உனையும் என்னால் விட முடியாது, அந்த மயிரையும் என்னால் விட முடியாது. அவள் சிங்கிளை நான் வளர்த்துக்குருவேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மினுக்கிக்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காள, அவளை போயிட்டு நான் வச்சுக்கிறேன், தயாங்க பார்த்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகுறான்டா. தயாங்க ஆனால் ஜெயிலில் தான் இருக்கான். ஏன்னா யாராவது ஒரு ஆள் இங்கே இருந்து தான் ஆகணும். 2 பேருமே சேர்ந்து எஸ்கேப் ஆகிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு ஜேகே வந்து எஸ்கேப் ஆகுறான். தயாங்க இங்கே தான் இருக்கான். இப்போ எஸ்கேப் ஆகிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு தாண்டா வரான். நீங்கள் ஒரு மாதிரி சேடாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்தவன் உங்களை பார்த்து ஒயான் அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவனை. அப்படியே ஜிமினும் திரும்பி பார்க்குறான், அம்ஜுன் எல்லாருமே அங்கே தான்டா இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அவன் கன் எடுத்து உங்களை பாயிண்ட் பண்ணுறான். ரெண்டே மயிறு, நீ பெற்றுக்கிற மாட்ட, அவன் கூட சேர்ந்து வாழ்வியாடி நீ, அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே மனவரையை விட்டு எந்திரிச்சு சுடு, இன்னும் நீ அது ஒன்று தான் பண்ணல, என்னை சுட்டு சாகடிச்சிட்டு நீ போயிட்டு நிம்மதியாக ஜெயிலுக்குள்ளே இரு, சுடு, எதுக்கு நின்றுட்டுருக்க, சுட்டு தொலை, நான் செத்து தொலைகிறேன், சுட்டு தொலை, தானே எதிர்பார்த்த, சுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே, வாயன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இது எதுக்கு நீ சொல்கிற? அதை சொல்கிறதுக்கு நீ யாரு? நான் புருஷனா? எந்த விதத்தில் நீ எனக்கு புருஷனாவ? எந்த விதத்தில் புருஷன்? ஓ, நீ கட்டின தலையும் என் கழுத்தில் கிடக்குது, அதனால தானே இதை இப்போயும் கழட்டி உன் மூஞ்சில் தூக்கி எறிகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கட்டின தாலி இன்னும் உங்கள் கழுத்தில் தான்டா கிடக்குது. அதை அப்படியே கழட்டி இப்போ ஜேகே மூஞ்சிலே விட்டு எறிகிறீங்க.
தெரிஞ்சுட்டு இதுக்காண்டி தானே இப்போ நீ என் பொண்டாட்டின்னு வந்து நிற்கிற, ஒழுங்காக ஓடி போயிரு. நீ எனக்கு தேவை கிடையாது. நீ சொன்னில இந்த பிள்ளை உனக்கு தேவை கிடையாதுன்னு, அதே மாதிரி நீ எனக்கு தேவையே கிடையாது. போ, இங்கேருந்து போ. ஜிமின் சார் இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜேகே போயிட்டு பிடிக்கிறான். இப்போ ஜேகே ஜிமினை பார்த்து முடிச்சு, ஓய் ஒழுங்கா நீ விடுறா, ஒழுங்கா நீ விடு, அந்த மயிரை அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஒழுங்கா நீ விடுன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே இங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்டா. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் எங்கள் அத்தானை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எங்கள் அத்தான் கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன், உன்னை எனக்கு பிடிக்கலை, உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையே, அவனை ஒரே போட்டுருவேண்டி, அவன் செத்துருவான். அப்புறம் நீ எந்த நிலமையில நீ நிற்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டு இப்போ அவன் ஜேகே ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ அவன் கண்ணை எடுத்து அப்படியே உங்கள் அத்தானை பாயிண்ட் பண்ணி ஒரு அழுத்திடுறா. இப்போ உங்கள் அத்தானுக்கு ஹேண்டில் வந்து அது சூட் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து, ஏண்டா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே மாதிரி ஒரு மகாலில் ஒரு மண்டபத்தில் எனக்கும் எங்கள் அத்தானுக்கும் மேரேஜ் ஆக போச்சு. அந்த டைம் தான் எங்கள் தாத்தா வந்து மிரட்டி என்னையும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ்வபிளாக கொடுமைப்படுத்தினேன். என்னை எந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தினேன். நானுமே உன் மேலே ஃபால் ஆனேன். இப்போது நீ என்னால் வாழ்க்கையிலையே மறக்க முடியாத லெவலுக்கு பெரிய வழியாக கொடுத்துட்டு அந்த அந்த கேரையே நீ எடுத்துக்கிறாம எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா. இப்போ எதுக்கு ஜேகே இங்கே வந்து நின்றுட்டு இவ்வளோ போட்டு என்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்ருக்க? நீ எப்பயுமே நீ ஹேட் பண்ணிக்கிட்டே இருப்ப, நான் பொறுத்து போயிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டே இருக்கணுமா சொல்லு. இதோட எத்தனாவது தடவை ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் ஜேகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்னை விட்டுட்டு போயிரு, உன் காலில் விழுந்து நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. இப்போ ஜேகே போக முடியாது மயிறு, போக முடியாது, அது என்னோட பிள்ளை. ஓ உனக்கு அவன் தான் முக்கியம்ல, சரி அவன் கூட சேர்ந்து வாழு, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே அந்த கண்ணையே திருப்பி அவனோட ஹெட்லேயே பாயிண்ட் பண்ணுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, லூசா நீ, உன்னை நீ சாவடிக்க போகிறேல, சாகு, அதுக்கு முன்னாடி நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பூவெல்லாம் கட் பண்ணுவாங்களோட கத்தி அது அங்கனுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ஹேண்டை கட் பண்ண போகிறீங்க. இப்போ ஜிமின் மஞ்சள் ஜேகே எல்லாருமே அவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. வேணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜேகேலாம் வேணாம், இப்பெல்லாம் பண்ணாத, வேணாம் இவர் கண்ணு கீழே போட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்லிட்டு இருக்கான். நீயும் வந்துட்டு திரும்பியும் தொலைய மாட்டேன், என்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இப்போ உங்கள் ஹேண்டை கட் பண்ண போகிறீங்க. இப்போ ஜேகே வந்து வேகமாக ஓடி வந்துட்டு உங்கள் ஹேண்டில் இந்த கத்தியை பிடிங்கி கீழே போட்டு, பாருடி உனக்கு அவன் தானே வேணும், அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், போய் தொலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பிள்ளைய மட்டும் பத்திரமா வளடி, இது நம்ம பிள்ளடி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதுக்குமே அழுகாத ஜேகே இப்போ கலங்கி போய் உங்ககிட்ட அழுகுறான்டா. ஆனால் நீங்கள் அவனை கேர் பண்ணிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அவனை மூஞ்சியை கூட நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு ஜிமின் கிட்ட அவனாவே சரண்டர் ஆகுறான். என்னை இழுத்துட்டு ஜெயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜிமினுமே அவனோட ஹேண்டில் அப்படியே விலங்க மாட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இங்கிட்ட அப்படியே கெட்டி மேலேன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. அப்படியே அவ்வளோதான்டா, உங்களுக்கு உங்கள் அத்தான் தாலி கட்டிடுறான். அவங்கிட்ட ஜேகேக்கு அந்த சவுண்டு கேட்குது. இப்படியே ரொம்ப ஃபீலிங்காக ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மேலே ஃபால் ஆகிட்டு அந்த வாழ்க்கை நீடிச்சு நினைக்காம போகும்போது ரொம்பவே வலி அதிகமாக இருக்குது. எப்படினாலும் நீ என் கூட தான் இருப்பேன்னு நினச்சேன்டி வாயன், ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. உன்னை ரொம்பவே நான் ஹேட் பண்ணிட்டேன், ரொம்பவே நீயுமே அழுதுட்ட, இனியாவது ஹாப்பியாக ரெடி வாயன்னு சொல்லிட்டு ஜேகேயோட கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிதுரா.
அவ்வளோதான். நீங்களும் ஜேகேவும் பிரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கும் உங்கள் அத்தானுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. சேட் எண்டிங். ஜேகே ஜெயிலில் கிடக்கான். நீங்கள் உங்கள் அத்தான் கூட சேர்ந்து வாழ்கிறீங்க. சேட் எண்டிங் தான். காதலில் அதிகமாக ஹேட்டிங் இருக்கும். ஸோ காதலுக்கு தகுதியானவங்கள தான் பார்த்து காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். எப்படிடா ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சா? ஸோ சேட் எண்டிங்கில் முடிச்சிட்டேன்ல. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு ஹாப்பி எண்டிங் கொடுத்துடலாமா? ஓகேடா, ஹாப்பி எண்டிங். அதான் ஜேகே பிரிஞ்சு போயிட்டான், உங்களுக்கு இங்கே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ பிரிஞ்சு போயிட்டான், பிரிச்சுட்டு எப்படி ஹீரோயினாக பிரிக்க முடியும்? இதுக்கு கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும்ல. அண்ட் சிலையை எப்படி கடத்திருக்கான், என்ன எதுக்காண்டி கடத்தினான், இதெல்லாம் தெரியணும்ல. ஸ்டோரியை எப்படியே ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சு என்னால் முடிக்க முடியாதுல்ல. ஸோ இதுக்கு அடுத்து ஹாப்பி எண்டிங் பார்க்கலாம், ஓகேவா? இந்த ஒரு எபிசோடு எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா ஆர்மிஸ். அண்ட் பாய். நெக்ஸ்ட்டு அதுதான் லாஸ்ட் எபிசோடு, ஹாப்பி எண்டிங் எபிசோடு. இதில் சேட் எண்டிங் தான், 2 பேருமே பிரிஞ்சிட்டிங்க. பிரிஞ்சவங்க எப்படி ஒன்று சேர போகிறீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் ஹாப்பி எண்டிங்காக நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, பாய்டா ஆர்மிஸ். லைக் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும் எஃப்எஃப்க்கு. ஸோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு, ஓகேவா? இன்னும் லாஸ்ட் ஒரு எபிசோடோட இந்த எஃப்எஃப்ஏ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாய் ஆர்மிஸ், பாய்.